வணக்கம். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள்? வெல்த் மேனேஜ்மெண்ட். அதுல நம்ம முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள்ல கல்வி செல்வம் பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது நல்ல பர்சனாலிட்டி எஜுகேஷன், அதை படிச்சவங்க கிட்ட இருக்கிற வறுமை எப்படி இருந்தாலும் அவங்கள மேலானவங்களா உயர்த்திடும். ஆனா பர்சனாலிட்டி எஜுகேஷன் இல்லாம என்னதான் வசதி வாய்ப்போட இருந்தாலும் அவங்க எப்படியுமே கீழான நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஒரு செல்லக்குட்டி அதை ஏத்துக்க மறுத்தாங்க இல்லையா? அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா இன்னைக்கு ஆன்சர் கொடுக்க போறாங்க ஒரு உதாரணத்து மூலமா. என்ன உதாரணம் சொல்ல போறாங்க அப்படின்னா, ஒரு பொம்மை. சரிங்களா? அந்த பொம்மை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. அந்த பொம்மை பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா. இதோட ட்ரெஸ், இதோட பேங்கிள்ஸ், ஜுவல்ஸ், இந்த பானை, இதோட லிப்ஸ்டிக், பொட்டு எல்லாமே அது பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எப்பயுமே நம்ம பொம்மை எப்படி வாங்குவோம்? பார்த்த உடனே வாங்கறதுக்கு காரணம் என்ன? அது கிட்ட இருக்கிற அழகு இல்லையா? இப்ப இந்த பொம்மைய வாங்கிட்டு போய் வீட்டுல வைக்கிறீங்க. வச்சுட்டு அதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மாசம் ஆன பிறகு என்ன ஆகும்? அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அது அது மேல உள்ள பெயிண்டிங் தான் நமக்கு அட்ராக்ஷன். அந்த பெயிண்டிங் என்ன ஆயிடும்னா டே பை டே ஒரு மாதிரி கருப்பாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஒரு மாதிரி கருப்பா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். சில இந்த கோல்டன் இதெல்லாம் என்ன ஆயிடும்? கரு கருன்னு பார்க்கவே நல்லா இல்லாம ஆயிடும். ரொம்ப கறி படிஞ்ச மாதிரி பொம்மை ஆக ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவோம்? இந்த பொம்மைய மறுபடியும் ரசிப்போமா? ரசிக்க மாட்டோம். ஷோகேஸ்ல வச்ச பொம்மைய கொண்டு போய் நம்ம ஓரமா வேற இடத்துல தள்ளி ஒரு கீழான நிலைக்கு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பரண் மேல போட்டு அதை மூடி வச்சிடணும். அது ஒரு கீழான நிலைக்கு தள்ளிடுவோம். உயர்ந்த நிலையில ஷோகேஸ்ல வச்சிருந்த பொம்மைய நம்ம என்ன பண்ணிடுறோம்? கீழான நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடுறோம். ஏன் அப்படின்னா அதோட அழகு மங்கி போறதுனால. அழகு அப்படின்றது இங்க எதை குறிக்குதுன்னா சிறப்பு. சரிங்களா? அழகுன்றது இங்க எதை குறிக்குதுன்னா இதோட சிறப்பு குறைஞ்சு போச்சு. இந்த பொம்மையோட சிறப்பு குறைஞ்சு போச்சு. அதோட எக்ஸலன்சி குறைஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றோம்? அதை கீழான நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடுறோம். சரிங்களா? இப்ப புரியுதா செல்லக்குட்டீஸ்? பர்சனாலிட்டி எஜுகேஷன் நம்மள ஏன் உயரத்துல வச்சிருக்கு? பர்சனாலிட்டி எஜுகேஷன் இல்லாதவங்க ஏன் கீழான நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு இந்த உதாரணம் வச்சுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அதாவது நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று. அதான் நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னா என்னது? நுட்பமான நூலறிவு உள்ளவங்க. சரிங்களா? அந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆழ்ந்து அதுல உள்ள நுட்பமான விஷயங்களை ஆராய்ஞ்சு அந்த புலமைய, அந்த அறிவை பெறுதல். அதனால என்ன ஆகணும்? ஒரு சிறப்பு உண்டாகும். இந்த அறிவுக்கு ஒரு எக்ஸலன்சி, ஒரு கிரேட்னஸ், ஒரு சிறப்பு கிடைக்கும். சரிங்களா? அததான் நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னு சொல்றாங்க. அது இருந்துச்சுன்னா அந்த அறிவுல நமக்கு ஒரு எக்ஸலன்சி, ஒரு கிரேட்னஸ், ஒரு சிறப்பு, அறிவுல நம்ம சிறந்து விளங்கணும்னா நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம்னா எல்லாருக்கு நடுவுலையும் நம்ம மிளிர்ந்து. இங்க அழகுன்னா என்னது? ஒரு மிளிர்ச்சி. நம்ம அப்துல் கலாம் தாத்தா எப்படி இருந்தாங்க? ஒரு அறிவுல ஒரு எக்ஸலண்டா இருந்தாங்க. அறிவுல சிறந்து விளங்குனாங்க. எல்லாருக்கு நடுவுலயும் அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாங்க? ஐயோ, இப்படி ஒரு கிரேட்டான ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், அவங்களோட பேச்சு எல்லாமே அந்த அறிவை சார்ந்தே சிறந்து விளங்குச்சு. ஒரு அறிவு மிளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஒருத்தங்களுக்கு அழகை கொடுக்கக்கூடியது. எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க தனியா தெரிவாங்க. அவ்வளவு அட்ராக்டிவா இருப்பாங்க. அந்த அறிவு அவங்களுக்கு அப்படி ஒரு ஒளியை தரும். சரிங்களா? அதுதான் நுண்மான் நுழைப்புலம். அப்படி இல்லைன்னா, அந்த அறிவு அவங்க கிட்ட இல்லைன்னா அந்த ஒளி அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிளிர்ச்சி எல்லாமே என்ன ஆயிடும்னா அவங்க தான் ரொம்ப அறிவாளி மாதிரி காட்டிக்கிட்டாலும், ரொம்ப அறிவுல சிறந்தவங்க மாதிரி காட்டிக்கிட்டாலும், எனக்கு எல்லா புலமையும் இருக்குன்னு காட்டிக்கிட்டாலும் அது உண்மையிலே இல்ல. ஆனா அந்த மாதிரி அவங்க வெளி தோற்றத்துல காட்டிக்கிட்டாலும் அது என்ன ஆகும்னா மண்மான் புனைப்பாவையற்று. இந்த மண்ணாலான புனைப்பாவைனா பொம்மை. மண்ணாலான அந்த பொம்மை
களிமண்ணால ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கு கலர் எல்லாம் கூட்டி அதை அழகுபடுத்தி வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் அதுக்கு சிறப்பு. ஆனா வந்து அது வெளி தோற்றம் தான். சரிங்களா? அதுவே என்ன ஆயிடும், டே பை டே அந்த கலர் வந்து பெயிண்ட் வந்து மங்க ஆரம்பிக்கும் பொழுது அதோட சிறப்பே போயிடும். அதே மாதிரிதான் ஒருத்தங்க என்னதான் வந்து அறிவுள்ளவங்களா காட்டிக்கிட்டாலும் அந்த பர்சனாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னா அந்த அறிவுனால அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து சிறந்து விளங்காது. சரிங்களா? டே பை டே என்ன ஆயிடும், இந்த மண் மண் பொம்மை மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அறிவு மிளிர்ச்சி மங்க ஆரம்பிச்சு அவங்க ஒரு 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 நாள்ல என்ன ஆயிடும், அவங்க கீழான நிலைக்கு தள்ளப்பட்டுடுவாங்க அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. அப்ப பர்சனாலிட்டி எஜுகேஷன் தான் நமக்கு என்னத்தை கொடுக்கும், அறிவு அறிவுல ஒரு சிறப்பை கொடுக்கும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை கொடுக்கும். 1000 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல நம்ம தனித்துவமா தெரியும் அந்த அறிவோட சிறப்புனால. சரிங்களா? நம்ம உயர்ந்து காணப்படுவோம், மேன்மையானவங்களா இருப்போம். இப்ப நீங்க திருக்குறள் படிக்கிறீங்கன்னா உங்க கிளாஸ்ல திருக்குறள் படிக்காதவங்க தான் 90% இருப்பாங்க. நீங்க அவங்க நடுவுல உங்களுடைய செயல்பாடுகள் பேச்சு எண்ணம் தனித்துவமா தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா திருக்குறள்ன்ற பர்சனாலிட்டி எஜுகேஷன் உங்ககிட்ட இருக்கிறதுனால. நீங்களே வந்து இந்த டிஃபரன்ஸ நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா உங்க கிளாஸ் ரூம்ல அவங்களுக்கு நடுவுல உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன் எல்லாம் நீங்க நல்லா கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அதுக்கு காரணமே என்னது, இந்த பர்சனாலிட்டி எஜுகேஷன் தான். எப்பவுமே நீங்க சிறந்து விளங்குவீங்க, தனித்துவமா காணப்படுவீங்க. அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இந்த குறள் மூலமா சொல்ல வர்றாங்க. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. சரிங்களா? கல்லாமைன்ற அதிகாரத்துல நம்ம திருவள்ளுவர் தாத்தா எவ்வளவு சூப்பரா சொல்லி தராங்க பாருங்க. சரி, இப்ப வந்து என்ன சொன்னாலும் இந்த செல்லக்குட்டி வந்து ஒரு கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சரி, என்ன கேள்வி இன்னைக்கு கேக்குறாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் தாத்தா நீங்க பர்சனாலிட்டி எஜுகேஷன் இல்லைன்னா அவங்க வந்து என்னதான் வந்து ஒரு பலமான குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்க மண்ணால செய்யப்பட்ட பொம்மை போல அவங்க கீழான நிலைக்கு தள்ளப்பட்டுடுவாங்க அப்படின்ட்டு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம். நான் வந்து எனக்கு வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து எப்பவுமே ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல்லக்குட்டிய நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உங்களோட பதில சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்களேன் பட்டூஸ். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். ஓகே, தேங்க்யூ சோ மச்.